பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மார்க் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். டிசைர் ஃபார் த காஸ்பல். நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கான வாஞ்ச, அந்த ஹார்ட் ஃபார் த காஸ்பலை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. யோவான் ஸ்நானகர் அவரை காவலில் வச்சிடாரு, நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், கலிலியாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு. ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அது ஒரு குட் நியூஸ், ஒரு சுவிசேஷமான ஒரு விஷயம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ரெண்டுமே என்னன்னாக்கா தேவனுடைய பரலோகத்து ராஜ்யத்தை பத்தி தான் குறிக்கிறது. ஆனா என்னன்னாக்கா நியாயப்பிரமாண காலத்துல வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப மறிக்கல, அவர் வரல, ஜீவனை கொடுக்கல. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார், எழுந்தார், மறுபடியும் மீண்டும் வரப்போகிறார். ஓகேவா? சோ இந்த சுவிசேஷத்தை தான் நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு இருந்திருக்காரு, என்ன பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு. அவர் சுவிசேஷம் சொல்றச்சே அப்ப அவருக்கே அந்த கடமை கிடைச்சே. அவரால ரட்சிக்கப்பட்ட நமக்கு, அதாவது யோசிச்சு பாருங்களேன், உங்க ஆபீஸ்ல உங்க பாஸே அவ்வளவு வேலை செய்யறச்சு, பாஸுக்கு கீழே இருக்கிற நம்ம இன்னும் எவ்வளவு வேலை செய்யணும் இல்லைங்களா? சோ அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா தான் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. என்ன, அவர் 100% தேவனாக தான் வந்தார், இல்லைன்னு சொல்லல. 100% மனிதனாகவும் வாழ்ந்து காமித்திருக்காரு இல்லையா? சோ அவர் மேல விழுந்த கடமை. அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவியன் அவர் மீது இறங்கினார், அவர் சுவிசேஷம் சொன்னார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக மீண்டும் நம்ம எல்லாரையும் பிதாவினிடத்துல கொண்டு போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினா நம்ம அறிக்கை எடுறச்சு எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம் இல்லைங்களா? சோ அந்த விசுவாசம் பெற்ற நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஃபாலோ பண்ணிச்சு என்ன பண்ணுவோம், நம்ம போதகர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செய்வோம். சோ அவர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்வோம் இல்லைங்களா? சோ இப்ப அவர் என்ன செஞ்சார், அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெற்றுக்கொண்டார். அடுத்தது அவர் என்ன பண்றார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்ப நம்மேல் விழுந்த கடமை என்ன, நம்ம எல்லாரும் வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது இல்ல. நம்ம எல்லாரும் ராஜாக்களாகவும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம், ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்குமே அந்த காலிங் இருக்கு. சோ நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. அதுக்கு நீங்க வாஞ்சிக்கணும். ஏசப்பா எனக்கு அந்த தருணத்தை தாங்க, அந்த வாஞ்சியை தாங்க, அந்த சந்தர்ப்பத்தை தாங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே நீர் கலிலியாவுக்கு வந்து ஆண்டவரே எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை சொன்னீரே, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொன்னீரே. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த சுவிசேஷத்தை எங்கள் மேல இந்த கடமை ராஜா. கோ அண்ட் ஸ்பெல் இஸ் த காஸ்பல். ஆண்டவரே புறப்பட்டு போய் ஆண்டவரே நற்செய்தியை எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் சொல்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரால ஆண்டவரே எந்தெந்த இடத்துல எல்லாம் நாங்கள் அதுல சொல்ல முடியாதபடிக்கு விழுந்து கிடக்கிறார்களோ தேவ ஜனங்கள் எல்லாருக்கும் உதவி செய்து அந்த சுவிசேஷத்தின் வாஞ்சியும் பாரத்தையும் தருவீராக ராஜா. ஆண்டவரை கேட்கறதுனால தானப்பா அந்த நற்செய்தி கேட்கறதுனால ஆண்டவர் ரட்சிக்கப்படுவான் என்று இருக்க, விசுவாசம் வரும் என்று கேட்கிறது என்றால் ஆண்டவரை இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை ஒவ்வொருத்தரும் கேட்கும்படியாக ஒவ்வொருத்தரோட வாயின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு சுவிசேஷம் சொல்லும் பாரத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். நீங்க யோசிக்கலாம், ஏதாவது ப்ராமிஸ் வருமானு பாக்கச்சு, இதை விட மேலான ப்ராமிஸ் நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய சொந்த பிள்ளையா மாறி இருக்கோம், அவரோட ராஜ்யத்துக்குரிய ஜனமா மாறி இருக்கோம். நமக்கு வந்த நன்மைகள் மற்ற ஜனங்களும் அடையணும்னு நம்ம மேல் விழுந்த கடமை. அதாவது ஒரு படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலங்கிற வரைக்கும் தான் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் நம்மளும் ஒரு பார்ட் இல்லையா? சோ அந்த கம்பெனிக்காக உழைக்கிறச்சு, இந்த பூமிக்குரிய சாதாரண கம்பெனிக்காக உழைக்கிறச்சு, பரலோக ராஜ்யம், எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அதுக்காக உழைக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமீன். God bless you all.